என்னதான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து சாம்பார் வச்சாலும் ஹோட்டலில் உள்ள டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க. அதுக்கான மசாலா ரெசிபியோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஹோட்டலில் வைக்கிற டிஃபன் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மசாலா பொடி தாங்க. இந்த மசாலாவை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிராஸ் சமையல். இந்த மசாலாவை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 15 வரமிளகா, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம். உங்களுக்கு வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. வெந்தய ஃப்ளேவர் இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. அப்படி மசாலா கரிஞ்சிருச்சுன்னா சாம்பார் கசப்பு வந்துடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வறுபட்ட பிறகு நல்ல வாசனை வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இதை ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு ஹைலைட் கொடுக்கறதே இந்த மசாலா தான். ஸோ இந்த மசாலாவை ரொம்ப கவனமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஃபன் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்கு 2 முக்கியமான காரணங்க. ஒன்று இந்த மசாலா ரெடி பண்ணுறது, அடுத்ததாக இந்த சாம்பார் செய்கிறதுக்கான செய்முறை. நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் மாதிரி இதில் மெத்தட் இருக்காதுங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்கும். இந்த சாம்பாரை ப்ராப்பராக எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ லிங்க்கை நான் மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம கவலையப்பட தேவையில்லை. இந்த ஒரு மசாலா போதும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.